உடனாடு அந்த ஐஜி சுதாகருக்கு மேற்கு மண்டல ஐஜி வரும்போது நான் தான் இருந்தேன். அம்மா கூட அபிபலா ரோடுக்கு வந்தாங்க, விசாரணை அதிகாரிகள் வந்தாங்க. ஆனால் அந்த பொருள் அந்த இடத்தோட உரிமையாளர் யார்? தியாகத்தள்ளி சின்னம்மா. 3 நாள் அவரை ரிசீவ் பண்ணி அம்மாவோட ரூமுக்கு கிட்ட போய் விட்ட வரையும் நான் தான் பார்த்தேன் அந்த வேலையை. விசாரணை அப்பயே ஐஜி சொல்லிட்டாரு, எல்லாம் 24 ஹவர்ஸ் கரண்ட் இருக்கும். இந்த லைன் இல்லைனாலும் அந்த ஃபீடர் இருக்கும், அந்த ஃபீடர் இல்லைனா இன்னொரு ஃபீடர் இருக்கும். 3 ஃபீடர் லைன் இருக்கும். அதில் கரண்ட் ஆஃபாகவே ஆகாது. அதுவும் இல்லாமல் ஜென்ரேட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவர் இருக்குது, எல்லாமே இருக்குது, சிசிடிவி எல்லாமே இருக்குது. அதில் ஒரு கொலை நடந்தால் பரவாயில்ல, கிட்டத்தட்ட அது சம்மந்தமாக 5 கொலை நடந்துச்சு. அந்த இடத்துல இவங்க என்ன வச்சுட்டு போனாங்க, இன்னும் காணும். ஒருத்தர் கொலை பண்ணிவிட்டு உள்ளே போய் கொள்ளை அடிக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்க தானே போகிறான் ஒருத்தர். உங்கள் வீட்டில் ஒரு பொருள் இருந்தாங்க காணாமல் போச்சுன்னா அந்த உரிமையாளர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அன்றைக்கி இவங்க ஜெயிலில் இருந்தாங்க, கொடுக்க முடியல. அது இருந்த மேனேஜர் அந்த நடராஜனை கொடுக்க சொன்னாங்க. வெளியில் வந்துட்டாங்க இல்லையா 2021. அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்டை மாற்றி இவங்க கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு ஏன் அதை வாயை திறக்க மாட்டாங்க? திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இந்த அம்மா ஏன் இருக்கிறாங்க? திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருந்தது மௌனம் தான். அப்போ இதில் அதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய மர்மம் அடைஞ்சிருக்கு தானே இருக்குது. அந்த மர்மத்தை பற்றி தளபதி ஸ்டாலின் 3 மாதத்தில் கண்டுபிடிக்கிறாரு. 4 வருஷம் 5 வருஷம் முடிய போது இப்போவும் கண்டுபிடிச்சிட்டாரு தளபதி ஸ்டாலின். அதை வெளியிட மாட்டார். இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யார் கூட? வேலுமணி அன்பரசு அவங்க அண்ணன்லாம் இருக்கார்ல, அவருக்கும் பலாயிரம் கோடி இதை அடிச்சுட்டு எல்லாருக்கும் எடப்பாடி அவங்கவுங்கள்ட்ட பிரித்து கொடுத்துட்டாரு. இவருக்கு மேஜர் பண்ணி இவர் எடுத்து விட்டார். இந்த விஷயத்தில் தியாகத்தள்ளி சின்னமாவில் தான் அதிகமாக சந்தேகமாக இருக்குது. ஏன் இது வரைக்கும் ஏஜென்சியை வந்து மாற்றி சிபிஐ விசாரணை கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. பெரிய அந்த 200-300 ஏக்கர் சார், இது பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் எந்த இருக்குது சார் அந்த இடம். அவங்கலேருந்து எதை அடிச்சு பிடிக்கலாம் தான் சொல்கிறாங்க. அவனுக்கு கம்மி ரேட்டு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அம்மாவுக்கு தெரியும், சின்னம்மாவுக்கு தெரியும், சின்னம்மாவுக்கே தெரியும். சின்னம்மாவுக்கு 100% தெரியும். இது சின்னம்மாவோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கிறோம் சார். ஜெயலலிதா அம்மையார் மறைந்ததன் பிறகு இந்த 10 ஆண்டுகளில் அடிக்கடி செய்தி சேனலில் குறைஞ்சது ஒரு 4 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது கொடநாடு பங்களா அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி கேட்க முடியுது. இப்போ கூட சசிகலா அம்மையார் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பற்றி பேசியிருந்தாங்க. கொடநாடு பற்றி எதுவுமே பேசல. நல்ல கேள்வி. கொடநாடு அந்த ஐஜி சுதாகருக்கு மேற்கு மண்டல ஐஜி வரும்போது நான் தான் இருந்தேன் அம்மா கூட. 3 வருஷம் சார். இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி விசாரணைக்கு வந்தார். விசாரணை அப்பயே ஐஜி சொல்லிட்டாரு, எல்லாம் அதாவது 3 நாள் அவரை ரிசீவ் பண்ணி அம்மாவோட ரூமுக்கு கிட்ட போய் விட்ட வரையும் நான் தான் பார்த்தேன் அந்த வேலையை. அந்த கொடநாடு பங்களாவில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு இல்லை, இங்கே வந்தாங்க விசாரணைக்கு. டி நகரில் இருக்கிற இளவரசி அம்மா சொந்தமான அந்த வீட்டுக்கு அபிபலா ரோடுக்கு வந்தாங்க விசாரணை அதிகாரிங்க எல்லாம் வந்தாங்க. ஆனால் அந்த பொருள் அந்த இடத்தோட உரிமையாளர் யார்? தியாகத்தள்ளி சின்னம்மா. உரிமையாளருக்கு தெரியணுமா தெரியவானாமா? தெரியணும். அந்த இடத்துல இவங்க என்ன வச்சுட்டு போனாங்க, இன்னும் காணும். ஒருத்தர் கொலை பண்ணிவிட்டு உள்ளே போய் கொள்ளை அடிக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்க தானே போகிறான் ஒருத்தர். அதில் அந்த ஒரு முதலமைச்சர் வீடாக இருந்தவங்க 24 ஹவர்ஸ் கரண்ட் இருக்கும். இந்த லைன் இல்லைனாலும் அந்த ஃபீடர் இருக்கும், அந்த ஃபீடர் இல்லைனா இன்னொரு ஃபீடர் இருக்கும். 3 ஃபீடர் லைன் இருக்கும். அதில் கரண்ட் ஆஃபாகவே ஆகாது. அதுவும் இல்லாமல் ஜென்ரேட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவர் இருக்குது, எல்லாமே இருக்குது, சிசிடிவி எல்லாமே இருக்குது. அதில் ஒரு கொலை நடந்தால் பரவாயில்ல, கிட்டத்தட்ட அது சம்மந்தமாக 5 கொலை நடந்துச்சு. இவங்க தற்கொலைன்றாங்க, அது கொலைன்னு நம்ம சொல்கிறோம். இவங்க ஒரு கொலை மட்டும்தான் கொலை நடந்தது. அதாவது ராவ் பகதூர் மட்டும்தான் சொல்கிறாங்க. அவங்க கூட ஒருத்தர் இருந்தான், அவன் ஊருக்காரன் நேபாள் போயிட்டான்றாங்க. ஏன் அவனெல்லாம் கூப்பிட்டு வந்து விசாரணை பண்ண மாட்டேது? ஃபஸ்ட்டு கேள்வி திராவிட முன்னேற்ற கழகம். இன்னொரு கேள்வி அதில் என்ன இருக்குன்னா, தியாகத்தள்ளி சின்னமாக அந்த இடத்தோட உரிமையாளர். உங்கள் வீட்டில் ஒரு பொருள் இருந்தாங்க காணாமல் போச்சுன்னா அந்த உரிமையாளர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அன்றைக்கி இவங்க ஜெயிலில் இருந்தாங்க, கொடுக்க முடியல. அது இருந்த மேனேஜர் அந்த நடராஜனை கொடுக்க சொன்னாங்க. வெளியில் வந்துட்டாங்க இல்லையா 2021. அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்டை மாற்றி இவங்க கொடுக்கணுமா இல்லையா? நான் இந்த டாக்குமெண்ட் வச்சுருந்தேன், இவ்வளோ பணம் வச்சுருந்தேன், இவ்வளோ என்னது வைரம் வச்சுருந்தேன், தங்கம் வச்சுருந்தேன், வைடூரியம் வச்சுருந்தேன், யார் கணக்கு கொடுக்கணும்? யார் கொடுக்கணும்? உரிமையாளர் தான். ஏன் கொடுக்க மாட்டீங்க? சரி, கொடுக்கல. நேற்று அந்த கொடநாடு கொலை வழக்கை பற்றி இவ்வளோ பேசின சின்னம்மா, செயலில் இது நடந்தது அது நடந்தது, எடப்பாடி பற்றி இதில் அச்சும் போயிட்டான், இவ்வளோ கொலைக்கு எடப்பாடி தான் காரணம், இவ்வளோ பொருள் உள்ளே இருந்தது அப்படின்னு ஏன் அதை வாயை திறக்க மாட்டாங்க? திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இந்த அம்மா ஏன் இருக்கிறாங்க? திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருந்தது மௌனம் தான். சரி, ஓகே. நீங்கள் அந்த கொடநாடு போயிருக்கீங்களா? நான் போனதில்லை. ஓகே.
இப்போ அந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்கும், எத்தனை ரூம், என்னதான் அங்க இருக்கு? சார் மிகப்பெரிய பெரிய ஏக்கர் சார், அது பெரிய மலை பிரதேசம், அவ்வளோ ரம்மியமான இடம். அம்மா வந்து சந்தோஷமாக இருந்த காலம் எதிரானா அங்கே போனால் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எத்தனை ரூம் சார் இருக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போனது இல்லை, அதை பற்றி இல்லை. அவ்வளோ பாதுகாப்பை மீறி, அவ்வளோ சிசிடிவி கேமரா தினேஷ் மீறி அங்கே கேமராமேன் இருக்கான், 24 hours சிசிடிவி ஃபங்க்ஷனில் இருக்குது. அது இல்லாமல் ஒருத்தர் கொலை பண்ணிவிட்டு நான் அப்போ இதில் அதுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய மர்மம் அடைஞ்சிருக்கு தானே இருக்குது. அந்த மர்மத்தை பற்றி தளபதி ஸ்டாலின் 3 மாதத்தில் கண்டுபிடிக்கிறாரு. 4 வருஷம் 5 வருஷம் முடிய போது இப்பவும் கண்டுபிடிச்சிட்டாரு தளபதி ஸ்டாலின். அதை வெளியிட மாட்டார். இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், யார் கூட, வேலுமணி அன்பரசு அவங்க அண்ணன்லாம் இருக்கார்ல, அவருக்கும் எடப்பாடியாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இல்லைனா வேலுமணி அண்ணன் வந்து அன்றைக்கி வந்து இதுக்கு போயிருப்பார், எங்கள் பிரதமர் வரும்போது 2024 போய் சேர்ற மாதிரி தர 10 எம்எல்ஏவோட 19 எம்எல்ஏவோட பிஜேபியில். ஆமாம். அப்போ என்ன பண்ணார் தளபதி ஸ்டாலின், என்ன பண்ணார், மாப்பிள்ளை சபரீஷனை விட்டு அவரோட கசின் ஒருத்தர் இருந்தார், அவர் கசின் நம்மளுக்கு பழக்கம், அவரை விட்டு போய் தடுத்து நிறுத்தி உங்கள் மேலே எந்த கேஸும் வராது, சும்மா எஃப்ஐஆர் தான் போடுறோம், சார்ஜ்ஷீட் கூட போட மாட்டோம், நீங்கள் இதுக்கோசம் பிஜேபியில் போய் சேர்ந்துடாதீங்க, பிஜேபி தவறி நம்ம அந்த இது பண்ணாதீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் அஷூரன்ஸ் கொடுத்தது பேரில் தான் நான் சொல்ல வரேன். அந்த கொடநாடு கொலை வழக்கை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் கையில் எடுக்கல. சரி, இப்போ அதுக்கு என்னதான் மர்மம், அது என்னதான் கதை சார்? சார் அது அங்கே வந்து மொத்த பணம் இருந்தது, வைரங்கள் இருந்தது. இவங்க கிட்ட அம்மா வந்து அடித்து போடுங்கனாங்கல்ல, யார்கிட்ட, நத்த விஸ்வநாதன், ஓபிஎஸ், எடப்பாடி, இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இவங்க எல்லாம் வெளிநாடு அங்கங்கே கிறிஸ்ட கரப்சி இது எல்லாமே வச்சுருந்தாங்க அங்கே, வெளிநாட்டோட முதலீடு எல்லாமே இருந்தது. எவ்வளோ சார் இருந்திருக்கு? அப்படி தான் எனக்கு சொல்கிறாங்க. நம்ம தகுந்த தகவல் என்னன்னா அது பல ஆயிரம் கோடி. இதை அடிச்சுட்டு எல்லாருக்கும் எடப்பாடி அவங்கவுங்கள்ட்ட பிரித்து கொடுத்துட்டாரு, இவரது மேஜர் பங்கு இவர் எடுத்துன்னு வந்துட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணாங்க, சின்சஸ் ஆப்ரேஷன். இல்லைனா ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்டில் போய் இவ்வளோ, அதுவும் சின்னம்மா சிறைச்சாலைக்கு போன 2 மாதத்தில் இந்த வேலையை செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு 5 கொலை நடந்துக்க வேண்டிய மரணம் நடந்திருக்கு. பச்சிலன் குழந்தை கூட ஒரு விபத்துக்கு உள்ளாகி செத்துருக்கு. இது எல்லாமே இது இருக்குது. நான் என்ன கேட்குறேன், இதை கேட்க வேண்டிய ஆள் யார்? ரைட். அந்த இப்போது தமிழ்நாடு போலீஸ் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. எதை வச்சு சொல்கிறேன்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்து கலைஞர் ஐயா சொல்கிறேன், அதே டைலாக் திருப்பி சொல்கிறேன், ஈரல் கெட்டு போயிடுச்சு. இது கலைஞர் ஐயா சொல்லுவார், போலீஸோட ஈரல் மொத்தம் கரப்புரண்டு இருக்குது அந்த கொடைநாடு கொலை கேஸில். ரைட்டு, அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டை கொடுக்கல, இதெல்லாம் ரைட்டு. ஆனால் ஒரு விஷயம் அதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த அம்மா தியாகத்தலைவி சின்னம்மா அந்த வீட்டோட அந்த இடத்தோட உரிமையாளர், அம்மாவுக்கு அப்புறம் அவங்க தான் உரிமையாளர். அந்த உரிமையாளர் இருக்கிற அம்மா வந்து ஹைகோர்ட்லேயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயோ போய் எனக்கு இந்த ஏஜென்சி மேலே நம்பிக்கை இல்லை அவங்க கேட்டாங்கல்ல. ராமஜெயம் வழக்கில் நம்ம அதிமுக அரசோட நல்ல நம்பிக்கை இல்லை, அவங்க குடிக்க மாட்டாங்க, சிபிஐ வழக்கு கொடுங்கன்னு கேட்டாங்களா இல்லையா? திமுக கேட்டாங்களா? சிபிஐ வாங்கிட்டு வந்தாங்களா? அதே மாதிரி தியாகத்தலைவி சின்னம்மா வந்து சிபிஐக்கு கொடுங்கன்னு, அந்த ஏஜென்சியை மாற்றி கொடுங்கன்னு ஏன் கேட்க மாட்டேதுன்னு எனக்கு நித்தம் தூக்கம் வர மாட்டுது அது நினச்சாவே. அந்த மர்மம் என்ன? தியாகத்தலைவி சின்னம்மா பற்றி இவ்வளோ உயர்வாக சொன்னேன், ஆனால் இதில் எனக்கு சின்னம்மா மேலேயே சந்தேகமாக இருக்குது. எது மேலே? இந்த விஷயத்தில் தியாகத்தலைவி சின்னம்மா மேலே தான் அதிகமாக சந்தேகமாக இருக்குது. ஏன் இது வரைக்கும் ஏஜென்சியை வந்து மாற்றி சிபிஐ விசாரணை கொடுங்கன்னு கேட்க மாட்டுறாங்க? சார் இப்போது இவ்வளோ விஷயங்கள் வைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய இடமா அது? சார் பெரிய 200-300 ஏக்கர் சார். இது பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் இதுதான் இருக்குது சார் அந்த இடம். அவங்கலேருந்து எதோ அடிச்சு பிடிங்கன்னா தான் சொல்கிறாங்க, அவனுக்கு கம்மி ரேட்டுக்கு வாங்கினதான் சொல்கிறாங்க. ஓகே, அது ரைட்டு, பரவாயில்ல, அது நடந்து போச்சு. பட் ஆனால் இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அம்மாவுக்கு தெரியும், சின்னம்மாவுக்கு தெரியும், சின்னம்மாவுக்கே தெரியும், சின்னம்மாவுக்கு 100% தெரியும். இது சின்னம்மாவோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். சின்னம்மாவை இன்வெஸ்ட் பண்ணி அம்மாவோட பணத்தில் பார்ட்டி பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கின இடம் தான் அது. ஏதோ சின்னம்மா வந்து உழைச்சி சம்பாரித்து வாங்கின இடம் கிடையாது. இதெல்லாம் பார்ட்டி ஃபண்டு கொடுத்தது தான். அந்த பார்ட்டி ஃபண்டில் முதலீடு பண்ணது தான் அந்த இடம்லாம். அந்த இடத்துல தெய்வமாக அம்மா வந்து தெய்வமாக வணங்குற ஒரு இடத்துல, விரும்பி இருக்கிற இடத்துல, சந்தோஷமாக இருந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. அதை தொடர்ந்து தொடர் கொலை 5 கொலை நடந்திருக்கு. இது மேலே பயம் இல்லைன்னா அண்ணன் எடப்பாடியார் போய் அந்த வழக்கே விசாரணை பண்ண விடாமல் அப்பப்போ போய் ஸ்டே வாங்குறாரு, தடுக்கிறாரு. ஏன் அந்த ஸ்டேவை கூட உடைக்க மாட்டேது இந்த அரசு? பல வருமமாக இருக்குது. அவங்க தான் உடைக்க மாட்டாங்கன்னா, சின்னம்மா நேற்று பேசியிருப்பாங்க, பேசணும், பேச வேண்டிய இடத்துல மற்றதெல்லாம் பேசணும். சின்னம்மா இதை பற்றி ஏன் பேச மறுக்கிறாங்க? ஏன் தயங்குறாங்க? அதுதான் மக்களோட கேள்வி, தொண்டனுடைய கேள்வி. எல்லாம் பேசலாம் கரெக்டாக. அவன் ஜெயிலில் என்ன சித்திரவதம் பண்ணால், என்ன சாவுக்கு அனுப்பல, என் கணவரை பார்க்க விடல, ரைட்டு. இந்த கொடநாடு இதில் வந்து என்னென்ன பொருள் நான் வச்சுட்டு போயிருந்தேன், இத்தனை சவரம் வச்சுருந்தேன், இவ்வளோ வைடூரியம் வச்சுருந்தேன், இவ்வளோ வைரம் வச்சுருந்தேன், அம்மா நடிச்சு இப்படி இல்லைனா கூட சொல்லும் ஒரு பொய்யை கூட, அம்மா நடித்து சம்பாதிச்சு மைசூர் மகாராஜாவோட பாதி சொத்து அங்கே வச்சுருந்தேன்னு எதையாவது ஒன்று சொல்ல. மைசூர் மகாராஜாவோட வாரிசு அம்மா, அவர் மைசூர் மகாராஜாவுக்கு அவங்க அம்மாவுக்கு கொடுத்த மொத்த பொருள் அங்கே தான் வச்சுருந்தேன், இதெல்லாம் காணும். ஏன் சொல்ல மாட்டேறேன்? சொல்லணுமா இல்லையா?
சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லணுமா இல்லையா? சொல்லணும் தான், ஆனால் சொல்லலை. ஏன் சொல்லலை? அந்த மர்மம் என்ன? அதனால தான் இந்த மேலே எனக்கு சின்னம்மா மேலே இந்த விஷயத்தில் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நான் தான் அழைச்சிட்டு போய் விட்றேன் ஐஜி. அடுத்த வாரத்துக்குள்ளே இதை அரெஸ்ட் பண்ணிவிடுவோம், நெருங்கிட்டோம் எடப்பாடின்னு சொல்லிட்டு போனார் ஐஜி சுதாகர் சார். ஏன் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு முட்டுக்கட்டை யார்? அதை பற்றி ஒரு வாரத்துக்கு கூட அம்மா எனக்கு பேசாது. அம்மா மேலே எனக்கு சந்தேகமாக சின்னம்மா மேலே. அதை நீங்கள் இதுவாக கூட போடுங்க, எனக்கு கவலை கிடையாது. ஓகே, பல விஷயங்கள் பேசணும். நன்றி.